ஓகே, இப்போ நம்ம ஃபீனிக்ஸ்லேருந்து கிராண்ட் கேனியன் மேத்தர் கேம்ப் கிரவுண்டுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கேம்பிங் ஒரு நைட்டு ஸ்டே பண்ணிவிட்டு அப்படியே ஜாலியாக வந்து கேம்பிங் போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வரலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு போனோமோ. எல்லாம் கேம்பிங் ரெடி ஆகிட்டாங்க. கைஸ் ரெடி? ஓகே, நம்ம இது வரைக்கும் ஸ்டார் பக்கு அங்கங்கே தான் காஃபிலாம் குடிச்சிருக்கோம். இப்போ வந்து பிளாக் ராக் காஃபி. Yo! Oh, yeah. Get the hot chai latte and the hot white mocha. Yep. Yep. Do you want stoppers on those? Oh, yeah, Just- please. Yeah. நம்ம மக்களுக்கு கொஞ்சம் தெரியும் ஸ்டார்பக்ஸ் தான் Alright, that's gonna be the chai, ஓகே thank you and then that's gonna be the white mocha. thank you so much Yeah. Have a good day, man. Have a good one. ஓகே ஓகே, காஃபி வாங்கியாச்சு. ட்ரிங்க் ஓகேவா ஆல்மோஸ்ட் வி ரீச் டு ஃப்ளாக்ஸ்டஃப். நம்ம பிரிஸ்காட் வழியாகவும் போகலாம், ஃப்ளாக்ஸ்டஃப் வழியாகவும் போகலாம். ஸோ நம்ம ஃப்ளாக்ஸ்டஃப் வழியாக போயிட்டு ஒரு பிரேக் எடுத்துகிட்டு லஞ்சு சாப்பிட்டு போகலான்னு சொல்லிட்டு ஃப்ளாக்ஸ்டாப்பு போயிட்டுருப்போம். இங்கே பாருங்கள், வியூ பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஸ்னோ டைமில் பார்த்தா வேறு லெவலாக இருக்கும். இந்த ட்ரீஸ்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ரோடுமே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது நமக்கு டிரைவிங். சூப்பர். நம்ம ஒரு 20 மினிட்ஸில் ஃப்ளாக்ஸ்டாப் ரீச் ஆகிட்டு ஒரு லஞ்சு சாப்பிட்டு நம்ம அதுக்கப்புறம் கிளம்பலாம். ரீச் இன் 10 மினிட்ஸ் ஃப்ளாக்ஸ்டாப்பில் மீட்டப் ஏரியாவில். சிக்ஃபிலே பக்கத்தில் தான் சாப்பிட்டோம், சிக்ஃபிலேயில் சாப்பிடல. ஸோ சிக்ஃபிலே பக்கத்துலேயே சாப்பிட்டு கிளம்பியாச்சு. ஃப்ளாக்ஸ்டாப்லேருந்து மேத்தர் கேம்ப் கிரவுண்டிங் கிளம்பியாச்சு. 1.5 hours டிரைவ் இங்கேருந்து. வெதர் சூப்பராக இருக்குங்க, செம்மையாக இருக்குது. பிலோ 80 தான் இருக்குதுங்க. வேறு டிராஃபிக்காக தான் இருக்குது. ஸ்னோ டைம்லாம் செம்மையாக இருக்கும். இந்த இடத்துல ஃபுல் ஸ்னோவாக இருக்கும். சூப்பராக இருக்கும். பால் கரெக்டாக பியூட்டிஃபுல்லாக இருக்கும். பைக்கும் போயிட்டு இருக்குது, காரும் போயிட்டு இருக்குது. நம்ம தான் கேர்ஃபுல்லாக போகணும். அவங்க பைக்கில்னே இல்லை பாருங்க அதில். ஆமாம், பைக்லேனே இல்லை. இப்போ ஸ்னோ டைமில் பார்த்தீங்கன்னா இந்த மலையில் இங்கே எல்லாம் எம்டியாக இருக்கும். ஆமாம், மேலே அப்படியே கஷ்டமாக இருக்கும் பார்க்கறதுக்கு. அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸ்னோ டைமில் நல்லா இருக்கும். கீழெல்லாம் அப்படியே ஒயிட்டாக இருக்கும். அந்த மேலே அந்த மவுண்டனில் வந்து தனியாக ஸ்னோ கொட்டி குமிச்சு வச்சிருக்க மாதிரி இருக்கும். மக்களே, வி ரீச் கிராண்ட் கேனியன். ஃப்ளாக்ஸ்டாப்லேருந்து கிராண்ட் கேனியன் பாருங்க. கிராண்ட் கேனியன் விசிட்டர் சென்டர் தான். இங்கே வந்து பாஸ் வாங்கிட்டு போகலாம் நம்ம கிராண்ட் கேனியன். நீங்கள் மவுண்டனுக்கு உள்ளே போனோம்னா நம்ம கேம்பிங் சைட் வந்து ஒரு 10 மினிட்ஸ் இங்கேருந்து. சூப்பர் சூப்பர் சூப்பர். Welcome to Grand Canyon. Have yourselves a good time. Tonight is the start of the Star Party. It only happens once a year, and it starts tonight. Wow, great. Yep. Have a Okay. good time. So what is the process to attend the party? பார்ட்டி. Star Party starts at 8 o'clock right at the visitor center. Okay. They'll do a presentation. Okay. Astronomers came from all over the place this time. Yeah, sure. Thank you. Thank Have you. a good day. Have a good day. Welcome to Bye-bye. Grand Canyon. Thank you. Enjoy your visit. பாருங்க, Thank you. கிராண்ட் Bye-bye. கேனியன்ல வந்து Bye bye. ஸ்டார் பார்ட்டி. See you. கிராண்ட் கேனியன்ல வந்து டுநைட் வந்து ஸ்டார் பார்ட்டி வச்சிருக்காங்களா. இயர்லி ஒன்ஸ் தான் அந்த பார்ட்டி. என்ன சொன்னாங்கன்னா ரேஞ்சர் நைட் வந்து உண்டான் ஸ்டார் பார்ட்டி. பாப்போம், நம்ம முடிஞ்சா மீட் பண்ணலாம்.
வெளியிருந்தே பண்றது இது. இது ஃபுல்லாக நம்ம கேம் கிரவுண்டு. இதோ இங்கே ஒரு டென்ட்டு போட்டாச்சு ஆல்ரெடி. அங்கே ஒரு டென்ட்டு போயிட்டுருக்குது. ஆமாம், நம்ம ஆட்கள்லாம் வந்துட்டாங்க. மேத்தர் கேம்ப் கிரவுண்டு, கிராண்ட் கேனியன். என்னையா போராடிட்டு இருக்காங்க பாருங்கள். சூப்பர் போட்டிருக்காங்க பாருங்க. டென்ட் போடுறாங்க பாருங்க. சின்னதா போட்டோம். இல்ல இல்ல அது படிக்கலாம் சூப்பர். பண்ணிக்கலாம். டென்ட் போட்டாச்சு நம்ம. பாருங்க, நம்ம எல்லாம் போட்டாச்சு. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6-7 ஃபேமிலி போட்டாச்சு. அப்படி வந்து இறங்கியாச்சு. டென்டிங் நல்லா போட்டா எல்லாம் போட்டு பாருங்க. செட்டில் ஆயிடுச்செல்லாம் என்ஜாய் பண்ண வேண்டியதான். ப்ளஸ் வந்து சாப்பாடு போயிட்டு இருக்குது. பிரியாணி வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. 5:30 மணி ஆகுது. பிரியாணி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இந்த எடுத்துட்டு போங்க. மெயின் கேம்பிங்கோட செஃப் நம்ம கார்த்தி தான், மிஸ்டர் கார்த்தி, எங்களோட ஆர்கனைசர். மற்ற எல்லாம் தோர்த்திங்க வந்துடும். லுங்கியோட வந்திருக்கோம் நம்ம கேம்பிங்க்கு. நம்ம ஊர் காட்டுல வந்து எப்படி இருப்போம் அதே மாதிரி தான். நேச்சர். ரைட். மச்சி, கேம்பிங் எதுக்கு வந்துறீங்க? ஃபன் பண்றதுக்கு. ஃபன். அந்த ஆன்சர் சொல்ல. கேம்பிங் எதுக்கு வந்தா சாப்பிட்றதுக்கு வந்துருக்கோம். நம்ம ஆல்மோஸ்ட் கேம்பிங் ரெடி ஆகிட்டோம். ஆமாம், நைட்டு 6:30 ஆகுது. எல்லாம் அப்படியே உட்காந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. பாருங்க, எக்ஸ்ட்ரா அங்கே ஒரு டென்ட் வந்துடுச்சு. ஸோ லைட்டிங் அந்த பக்கம் இருக்குது. நமக்கு செட்டப் எல்லாம் ரெடி. இல்லையா, பெரிய குழந்தை ஒரு டால் வந்து வச்சுக்கிட்டு விளாண்டுட்டு இருக்கிறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரில. என்ன கொடுமை சார் இது. அதானே. Girls, what are doing here? என்னப்பா, டென்ட் வேலை முடிஞ்சுதா? இவ்வளோ நேரம் பெட்டு போட்டிருந்தீங்களா? உள்ளார பெட்டு போட்டிங்களா? ஆமாம். எங்கே என்னதான் போட்டுறீங்க? உள்ளார என்னதான் பெட்டு போட்டுறீங்க? ஓ, சூப்பராக இருக்குப்பா. இந்த பெட்டை வந்து அப்படியே சுட்டி வச்சுக்க வேண்டியதான். பாருங்க, டென்ட் உள்ளார அப்படியே அவ்வளோ சூப்பராக பெட்டு போட்டாங்க நம்ம ஆளுங்க. அழகான செட்டப்பு. ரைட், புதுசாக பெட்டு வாங்கி நம்ம ஃப்ரெண்டு செட் பண்ணிட்டாரு. சூப்பர், வாழ்த்துக்கள். ஃபர்ஸ்ட் டைம் கேம்பிங். நைஸ். அவ்வளோதான், அப்படியே இருட்ட ஆரம்பிச்சிச்சு. கொஞ்சம் லைட்டாக குளிரவும் ஆரம்பிச்சிச்சிங்க. சில்னஸ் வருது. ஸோ ஏன்னா டைம் 7 o'clock ஆக போகுது கிராண்ட் கேனியனில். பாருங்கள், ஊஞ்சல் ஆடுறதுக்கு இதெல்லாம் கட்டி வச்சுருக்காங்க. அப்படியே ஒரு 1/2 hour கழிச்சு அப்படியே கொஞ்சம் சமைக்க ஆரம்பிச்சிருவாங்க. கிரில் போட ஆரம்பிச்சிருவாங்க நம்ம ஆளுங்க. 1 2 3 4 5 6. ஓகே, பயங்கர இருட்டாக இருக்கும், கொஞ்சம் குளிராகவும் இருக்கும். நைஸ் செட்டப். கேம்ப் வுட்டு வந்து வாங்கி வச்சு பாருங்கள். இந்த வுட்டு இருக்கா, போட்டு ஃபயர் கேம்ப் பண்ணிக்க வேண்டியதான். என்ன பண்ணுறாங்களா தெரியல. பசங்கள்லாம் எல்லாம் வச்சு விளாண்டுட்டு இருக்காங்க மொபைல் வச்சு. பாருங்கள், நைட்டுக்கு வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. எல்லாம் இன்க்ரீடியன்ஸ்லாம் எடுத்து வைக்கிறாங்க. இங்கே பாருங்கள், நம்ம ஆளுங்க கேம்ப் ஃபயர் ஆன் பண்ணிட்டாங்க.
நல்லா ஸ்டார்ட் பண்ணி வச்சிங்க நம்ம கேம்பிங்க. மாத்தி போட்டா கம்பஸ்டபிள் மம்மி டாடி என்ன பண்றீங்க பாரு. மாத்தி போடுறீங்க அப்படின்னு சூப்பர் சூப்பர். என்ன பண்றீங்க இப்போ? பாருங்க கேம்ப் ஃபயர் வந்து ரெடி பண்ணிட்டு கட்டையை கொளுத்திட்டு அது மேல பார்பிக்யூ பண்றதுக்காக பண்ணிட்டு இருக்காங்க. பிரான்ஸ் எல்லாமே இதுலயே பண்ண போறப்ப, இதுலயே வந்து பார்பிக்யூ பண்ண போறப்ப. ரைட்டா, சரி போடு 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 உள்ள. இல்ல இல்ல இருக்கட்டுங்க, அடுத்த கட்டை போ, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா போட்டுக்கலாம். பக்காவா வந்து கேம்ப் ஃபயர் போட்டு ரெடி பண்ணிட்டாங்க. இந்த பக்கம் ஒரு அடுப்பு போயிட்டு இருப்பாரு. ஓகே ரைட்டு. இந்த பக்கம் ஒரு அடுப்பு பார்பிக்யூ போகிறது ரெடி பண்ணிட்டாங்க. இங்கே ஒரு அடுப்பு போயிட்டு இருக்குது. டைம் வந்து இப்போ 7:20 ஆகுதுங்க கிராண்ட் கேனியனில். பக்கா கேம்பிங். பாருங்க வந்து ஃபிஷ் போட்டு எடுக்க போகிறாங்க. நான் போட்டுங்களா? 8 தான். நம்ம பக்கத்துல வருவாங்க, இங்க வாங்க ஜி. அதுக்கு இந்த பக்கம் எனக்கு ஈஸி. பக்காவா போயிட்டு இருக்கு. பிரான் போட்டுட்டு இருக்காங்க. அப்பதான் 2 பேக்கெட்டையும் போட முடியும். அதெல்லாம் வேக இருக்குங்க. அந்த கேப்சிகம் மெஸ்ஸிக்கு போடுங்க அந்த பிரான் கூட. ஏங்க பிரானே ஃபிஷ்க்கெல்லாம் 3 4 தாங்க. போடுங்க. குட மிளகா போட்டு பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்தா என்ன ஒரு கொளுத்து போடுறாங்க நம்ம ஆளுங்க. இன்னொரு லாக் போட்டு பண்ணிக்கிறேன். இல்ல லாக் நாங்க நம்ம ஆளுங்க பார்பிக்யூ பண்ணிட்டு இருக்கோம், grill பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, ஃபுல்லா wood போட்டு ஃபயர் போட்டு பார்மேசன் garlic பஃபலோ விங்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். பாத்தீங்கன்னா பஃபலோ விங்ஸோட அல்டிமேட்டா இருக்குங்க. வேற லெவலா பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்குங்க. பண்ணி பாரு. சூப்பரா கொத்து பிரான் ஃப்ரை போயிட்டு இருக்குது. பிரான் பார்பிக்யூவா? அது என்னது போடுறீங்க? பார்மேசன் garlicங்க பஃபலோ விங்ஸோடது. பஃபலோ விங்ஸோடது அல்டிமேட்டா இருக்குது. இப்ப பாத்தீங்கன்னா வச்சுங்க, அப்படியே போடுறது. ரொம்ப போடுங்க. போதும் லைட்டா போடுங்க. இந்த வந்து குக்கிங்கில் வந்து பல திறமைகள் இருக்குது. அதெல்லாம் தேவையான பொருள் எல்லாமே எடுத்துட்டு வந்துட்டு வேற லெவலாக பண்ணுவார் அவர். ஆமாம், எந்தெந்த விதமான ஃபுட்டு வந்து எப்படி டிஷ்ஷஸில் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாமோ அது எல்லாமே பண்ணி தீர்த்து. ரவுண்டிங் ஃபுல்லாக நம்ம கேம்பிங் எங்கே வேணாலும் நம்ம போட்டுக்கலாம் டென்ட்டு. ஸோ நம்ம டென்ட்லாம் அப்படியே ஒவ்வொருத்தரும் அப்படியே பக்கத்தில் போட்டிருக்கோம். வேறு லெவல் போயிட்டுருக்கு. அங்கே பாருங்கள், அங்கே தனியாக அந்தாண்ட வந்து ஜென்ஸ் குரூப்லாம் அது ஒரு 4 பேர் வந்து சிக்கன் ஃப்ரை பார்பிக்யூ போயிட்டுருக்குது. இங்கே வந்து ப்ரான் ஃப்ரை போயிட்டுருக்குது. பன்னீர் கபாப். என்ன ஒரு அழகு பார்க்கறதுக்கே செம்ம. How are you enjoying the camping? Very good. Very good. Yeah. Okay. Wow, nice. Good dance. சரி, என்னது இது? சிக்கனா இல்ல கறி கலர் இருக்கு? இதுதான் ரியல் பார்பிக்யூ. பாதி கறி இருக்கிறதா? காரறது வந்து that we cannot help because அடுப்பு நம்ம ஓ கறி ஒருவேளை கறி இருந்தா தான் டேஸ்டா இருக்குமோ? வைக்க முடியும் அடுப்பு நம்ம. ஓ கறினா தான் டேஸ்டா இருக்குமோ? ஓகே. உள்ளார வந்திருக்காது. வெளிய மட்டும் தான். ஏனா because of the power of fire. Power of the fire. Power of the fire. நம்ம ஆளுங்க பாருங்க, பவர் ஆஃப் த ஃபயரால கறிக்கிச்சு. கொடா வந்துருச்சு. பார்பிக்யூ அட்டகாசமா வருதுன்னு நினைக்கிறேன். அது அப்படியே வேகணும். ஸ்லோ குக்கிங்ல கொஞ்சம் தவிச்சு விட்டுறலாம் இதா. பன்னீர் கபாப் அப்படியே ஒரு டெலிஷியஸாக பார்க்குறதுக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இந்த பக்கம் ஒரு லெவலாக போயிட்டு இருக்குது. ஓ செகண்ட் ரவுண்ட் பிரான் அது. என்னெல்லாம் போதும் போதும். பஃபலோ ப்ரான் இந்த சைடு குக் ஆயிட்டு இருக்கு. அந்த சைடு பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்காக பன்னீர் வேற லெவல் வேற லெவல் ஃப்ரை. இதுக்காக நம்ம வந்து தேங்க்ஸ் சொல்லணும். செந்தில் வந்து கடுமையா ராதிகா இல்ல செந்தில் தான் கடுமையா உழைச்சிருக்காரு. அந்த பன்னீர் குத்துனது வந்து ராதிகா தான். சூப்பர். பாத்து How are you feeling? Really good. Excellent. Are you enjoying? Yes, enjoy. Okay. பாருங்க.
ஐஸா இருக்கு பன்னீர். வேற லெவலா போயிட்டு பன்னீர் எடுத்துடலாம்னு நினைக்கிறேன் ஜி. செம்மையா வாங்காது பன்னீர். ரொம்ப ரப்பராட் ஆயிரும். பன்னீர் ப்ரான் ஃப்ரை போயிட்டு இருக்கு. நம்ம சூப்பர் நைட் மூடில் வச்சு எடுக்கிறோம். இப்போ நம்ம நைட்டு மாதிரியே தெரில பாருங்கள். பிரைட்டு சூப்பராக அட்டகாசமாக இருக்குங்க. நம்ம பசங்களாம் வேறு லெவலில் இந்த பக்கம் என்ஜாய் பண்ணுறாங்க. இந்த கேர்ள்ஸுங்களாம் வேறு லெவலில் என்ஜாய் பண்ணுறாங்க இந்த பக்கம். ப்ளஸ் லேடிஸுங்களாம் வேறு லெவலில் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அந்தாண்ட ஒரு குரூப் அங்கே ஒரு லெவலில் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படியா போயிட்டு இருக்குது இன்னைக்கு. உனக்கு இல்லை எல்லாமே எடுக்குது. வெயிட் பண்ண, இன்னொரு பிளேட் எடுத்துட்டு வா. 2 பிளேட் இல்லை பாருங்க கைஸ், கைஸ் பாருங்க கைஸ், நம்ம இப்போ கிராண்ட் கேனியன்ல வேற லெவல் என்ஜாய்மெண்ட். நம்ம ஆளுங்க குரூப். இது என்ன கிரான்பெரி ஜூஸ் உங்களுக்கு? ஆப்பிள் பார்பிக்யூ சிக்கன் போட்டுட்டு ஆரஞ்சு ஜூஸ் எந்த கிரேப் ஃப்ரூட் அடே அப்பா மேங்கோ இதெல்லாம் நேமே தெரியாத ஃப்ரூட். கைஸ் என்ஜாயிங் கைஸ், என்ஜாய். டார்க் ஆயிடுச்சு. நம்ம அப்படியே வந்து சோலார் லைட் தாண்ட வச்சிட்டோம். இன்னும் குக்கிங் போயிட்டே இருக்குது. இதில் வேற லெவலாக இருக்குது. இந்த கேர்ள்ஸுங்களாம், இந்த குரூப் கேர்ள்ஸுங்களாம் வேற மாதிரி என்ஜாய் பண்ணுறாங்க. என்ன சாப்பிட்றீங்க? என்ன சாப்பிட்றீங்க? இது பன்னீர். என்னப்பா இது? சால்மனா? சாப்பிடுங்க. சால்மன் ஃபிஷ். முடியும் போது ஒன்று அடுத்து போட்டுக்கலாங்க. அடுத்து ஒன்று வச்சுக்கலாங்களா? சால்மன் வேற லெவலாக இருக்குது. இல்லை இன்னொரு வீட்டுக்கு விடுங்க. இல்லை காற்று இந்த பக்கம் எந்த பக்கம் வந்தாலும் போக அடிக்கும் தான் நமக்கு. அந்த பாரு, இந்த பசங்கள்லாம் சேர்ந்து இவங்க வந்து ஒரு கேம்ப் வந்து கிரியேட் பண்ணிருக்காங்க. ஒரு ஃபயர் கேம்ப் வந்து இவங்க கிரியேட் பண்ணிட்டு இந்த பக்கம் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க பசங்க. கேஸ் வேணுமா? டு டெலிஸ்கோப் ஃபாலோ த ரெட் ரைட். ஸோ டெலிஸ்கோப் பார்க்கணுன்னா ரெட் லைட்லேயே ஃபாலோ பண்ணுங்கன்றாங்க. ஸோ டெலஸ்கோப் வச்சு பார்க்கணுன்னா இந்த ரெட் லைட்டை ஃபாலோ பண்ணுங்கன்னு போட்டிருக்காங்க. நைட்டில் வந்து 9 to 11 தான் வந்து இங்கே அலோடு. பயங்கர க்யூ நிற்குதுங்க. நம்ம வந்து என்ன பண்ணோம், அட்லீஸ்ட் ஒரு 8:30 9 அங்கே எக்ஸாக்டாக இருந்தோம்னா க்யூவில் நிற்க தேவையில்ல. ஃபுல்லாக டெலஸ்கோப் வச்சு வந்து பார்க்கலாம். அதுக்காக வந்து இங்கே பாருங்கள், இருட்டாக இருக்குது, க்யூவில் நின்றுருக்காங்க இவ்வளோ பேர். டெலஸ்கோப் வச்சுருக்காங்க. பாருங்க, டெலஸ்கோப் வச்சு பார்த்துருக்காங்க. டார்க்காக இருக்குது. ஃபயர் கேம்பு வேற லெவலில் போயிட்டு இருக்கு. ஃபயர் கேம்பு சூப்பர். பிளாங்கெட் நிறைய கொண்டு வந்திருக்கேன் நான். எல்லாம் எடுத்து வச்சாச்சு. கைஸ் பாருங்க, நம்ம வந்து டென்ட்டு போட்டு நைட்டு ஸ்டே பண்ணிச்சு கேம்பிங். அடுத்து வந்து எல்லாத்தையும் டிஸ்போஸ் பண்ணிகிட்ருக்காங்க நம்ம மக்கள். செம்மையாயிடுச்சு. ஓரளவுக்கு ஒரு 55 Fahrenheit தான் இருந்துச்சு நைட்டு. டென்ட் எல்லாருமே டிஸ்போஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். வேறு லெவல் கேம்பிங்க.